கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. விக்ரமாதித்தன் கதையோட தொடர்ச்சியா 3வது கோமளவல்லி பதுமை சொல்லிய ஏலாகரம்பையின் கதை. மறுநாள் அடிவானத்தில் சூரியன் உதயமானதும் போஜராஜனும் நீதிவாக்கிய மந்திரியும் நியம நிஷ்டைகளை முடித்துக்கொண்டு பரிவாரத்தினர் புடைசூழ சித்திரக்கூட மண்டபத்தை அடைந்தனர். அங்கிருந்த நவரத்ன சிம்மாசனத்தை போஜராஜன் வணங்கி அந்த சிம்மாசனத்தில் ஏறி கொலுவிருக்க வேண்டும் என்ற ஆசையுடன் அதன் முதற் படியையும் 2வது படியையும் கடந்து 3வது படியில் வலது காலை எடுத்து வைக்கும் தருணத்தில் அப்படிக்கு காவலாக இருந்த கோமளவல்லி பதுமை கைகொட்டி கலீரென சிரித்து பின்வருமாறு சொல்லியது. போஜராஜரே, நான் அறிந்தவரை எங்கள் விக்ரமாதித்த பூபதியைப் போன்ற குணாதிசயம் உம்மிடம் இருந்தாலென்றோ இந்த சிம்மாசனத்தில் நீர் வீற்றிருக்க முடியும். சொல்லாய் பதுமையே, அப்படி உங்கள் விக்ரமாதித்த பூபதியிடம் நீ கண்ட அபூர்வமான குணாதிசயம்தான் என்ன? அந்த கதையை சொல். பதுமையும் கதை சொல்ல தொடங்கியது. விக்ரமாதித்த மகாராஜனும் மதிமந்திரி பட்டியும் நீதி வழுவாது உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்தை அரசாண்டு வரும் நாளில் பட்டணத்தில் வேதகோவிந்தன் என்றொரு பிராமணன் இருந்து வந்தான். அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்திருந்தான். அவனுக்கு வெகு நாட்கள் பிள்ளை பிறக்காமல் இருந்து பகவானை குறித்து தவம் செய்யவே ஆண்டவன் அனுகிரகத்தால் குமாரன் பிறந்தான். அந்த பிள்ளைக்கு 7 வயதான போது ஒரு நாள் சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக அவனை பிராமணன் அழைத்துச் சென்றான். இடுப்பளவு ஜலத்தில் நின்று ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் போது மகர மீன் ஒன்று அப்பிள்ளையை பிடித்து விழுங்கிவிட்டது. உடனே பிராமணன் அலறி அடித்துக் கொண்டு கரையேறினான். விக்ரமாதித்த பூபதி நெறி தவறாது ராஜ்யபாரம் நடத்தும் இந்நாட்டில் நம்முடைய பிள்ளையை மகர மீன் விழுங்க காரணம் என்ன? நாம் ஒரு பாவமும் செய்யவில்லையே. அரசனுடைய பரிபாலனம் நீதி நெறி தவறிவிட்டிருக்க வேண்டும். அரசன் முன்பாக சென்று பிராணத்தியாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணியவனாய் அரண்மனைக்கு சென்று அலறி துடித்தவாறு ஆராய்ச்சி மணியை அடித்தான். விக்ரமாதித்த மன்னனை கண்டதும் வேதகோவிந்தன் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு கதறி, அரசே, உங்கள் பரிபாலனத்தில் 100 வயதுக்கு குறைவில்லை. அப்படி இருக்க சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்ய சென்ற என் பாலகுமாரனை மகர மீன் விழுங்க காரணம் என்ன? அவனுக்கு மட்டும் பாலியத்தில் மரணம் வர காரணம் என்ன? நீங்கள் நீதியிலிருந்து வழுவியதுதான் காரணமாக இருக்க வேண்டும். என் மகனை விட்டு பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது என்று அழுதான். அதை கேட்ட விக்ரமாதித்தன், என்ன, பிள்ளையை மகர மீன் விழுங்குவதா என்று வெகு ஆங்காரத்துடன் குதித்து எழுந்தான். ஐயா, வருந்தாதீர்கள், உமது பிள்ளையை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்புகிறோம் என்று தேற்றிவிட்டு தன் தேவதையான பத்ரகாளியம்மன் சன்னிதானத்தை அடைந்தான். தேவி அவனுக்கு பிரத்யட்சமாகி திருநீரும் எலுமிச்சம்பழமும் தீர்த்தமும் தந்து ஆசீர்வதித்து அனுப்பினாள். விக்ரமாதித்தன் உடனே தன் அரண்மனைக்கு வந்து இரத்தின கம்பளி, செம்பு பாத்திரம், பிரம்பு, பாதக்குரடு ஆகிய 18 ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தன் மதிமந்திரியான பட்டியை பார்த்து, சொல்லும் ஐயா பட்டி, இன்றோடு நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்பட வேண்டிய வேளை வந்ததோ என்று கேட்கவே மந்திரியாரும் அதற்கு ஆம் என்று தலையசைத்தார். உடனே தன் முத்திரை மோதிரத்தை மந்திரியிடம் கழற்றி கொடுத்து, மதிமந்திரி பட்டியே, நான் காடாறு மாதம் முடிந்து திரும்பி வரும் வரை நீ ராஜநீதி தவறாமல் செங்கோல் செலுத்தி வா என்று கூறி விடைபெற்று கொண்டு வேதாளத்தையும் கூட்டிக் கொண்டு பிராமணனோடு புறப்பட்டு மகர மீன் பிராமணன் பிள்ளையை விழுங்கிய சமுத்திரத்தின் துறைக்கு வந்து சேர்ந்தான். பிராமணனே, இனி நீ எங்கும் உன் பிள்ளையை தேட வேண்டாம். இன்றிலிருந்து 6 மாதத்திற்குள் உன் பிள்ளையை கொண்டு வந்து ஒப்புவிக்கிறேன் என்று விக்ரமாதித்தன் பிரதிக்கை சொல்லிவிட்டு இரத்தின கம்பளியை விரித்து சமுத்திர ஜலத்தில் தெப்பம் போல் மிதக்கவிட்டு அதில் ஏறிக்கொண்டு இடதுசாரி வலதுசாரியாக வந்து அட்டகாசம் செய்தான். அப்போது மகர மீனும் வெளியே வந்தது. அதை வெட்டுவது கூடாதென்று எண்ணிய விக்ரமாதித்தன் அந்த விசித்திர மீனின் எதிரே போகவே அது அவனையும் விழுங்கிவிட்டது. மீன் வயிற்றினுள் சென்ற விக்ரமாதித்தன் அங்கு மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் அளவற்ற தெருக்களும் கொண்ட ஒரு பட்டணம் இருப்பதை கண்டான். அத்தெருக்களை பார்த்து கொண்டு அதிசயத்தோடு வரும்போது ஒரு இடத்தில் சில பிள்ளைகளுடன் பிராமண பிள்ளை ஒருவன் விளையாடி கொண்டிருப்பதை கண்டான். அவனை பிடித்து கொண்டு, குழந்தாய், நீ யாருடைய மகன்? உன்னுடைய ஊர் எது என்று கேட்டான். ஐயா, நான் இருப்பது உஜ்ஜயினி பட்டணம். என் தகப்பனார் பெயர் வேதகோவிந்தன் என்பது என்றான் அந்த பையன். உடனே பிள்ளையை பிடித்தபடி விடாமல் இரத்தின கம்பளி மற்றும் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு மந்திரவாளை உருவி மகர மீனின் வயிற்றை கிழித்து அசையாது வெளியே வந்தான். இரத்தின கம்பளத்தை விரித்து அதில் பிராமண பிள்ளையை இருக்கச் செய்து ஜலம் மீன் வயிற்றில் புகுந்தால் பட்டணம் பாழாகிவிடும் என்று மந்திரவாளினால் திளித்த இடத்தில் தனக்கு பத்திரகாளி தந்த விபூதியை தடவி தேவியை துதிக்கவே மீனின் உடல் பழையபடி ஆகிவிடவே மீன் மறுபடி சமுத்திரத்திற்குள் ஓடிப்போய்விட்டது. பிறகு விக்ரமாதித்தனும் வந்து கம்பளையில் ஏறிக்கொள்ளவே அது தெப்பம் போல
சமுத்திர ஜலத்தில் வேகமாக மிதந்து சென்றது. அவ்விதம் ஓடிய தெப்பம் புஷ்கரம் என்ற தீவை அடைந்தது. அத்தீவிலே இறங்கிய விக்ரமாதித்தன் தான் கொண்டு வந்த கம்பளம், பிரம்பு, பாத்திரம் முதலியன பொருட்களை வேதாளத்திடம் ஒப்புவித்து அத்தீவிலே சம்புநாதன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு வெகு காலம் புத்திர பேர் இல்லாமல் இருந்து கடைசியில் பகவானுடைய அனுகிரகத்தால் சூரிய கொடி பிரகாசம் பொருந்திய பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. ஏலாகரம்பை என்று பெயரிடப்பட்ட அப்பெண் தக்க வயதை அடைந்ததும் தன் குமாரத்திற்கு மனம் செய்விக்க வேண்டுமென்று சம்புநாத மன்னன் விரும்பினான். அப்போது ஏலாகரம்பை, அப்பா, 56 தேச அரசர்களையும் வரச் செய்து அவர்களை பார்த்து எனக்கு இஷ்டமானவரை மாலையிட வேண்டும் என்றாள். அரசனின் அழைப்பை ஏற்று அரசர்களும் சம்புநாதபுரத்திற்கு வந்தனர். அவர்களை வரவேற்று தனித்தனியே விடுதிகள் அமைத்து தங்கச் செய்தான் அரசன். அந்த சுயம்பர விழாவை முன்னிட்டு சம்புநாதபுரம் கோலாகலமாக இருக்கும்போதுதான் விக்ரமாதித்தனும் பிராமண பிள்ளையும் அந்த பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தனர். நகரின் கோலாகலத்தை கண்டு வியந்து விக்ரமாதித்தன் அங்குள்ளவர்களிடம் அது பற்றி விசாரிக்கவே அதற்கு அவர்கள் ஏலாகரம்பையின் சுயம்பரம் நடக்கப் போவதை தெரிவித்தனர். விக்ரமாதித்தன் தானும் அம்முகூர்த்தத்திற்கு போக வேண்டுமென்று விரும்பி அந்நகரத்தில் இருந்த பிராமணன் ஒருவனை நட்பு கொண்டு அவன் பாதுகாப்பில் அப்பிராமண பிள்ளையை ஒப்புவித்து 40 நாளில் திரும்பி வந்து அழைத்துச் செல்வதாக தெரிவித்து 40 பொன்னும் செலவிற்கு கொடுத்தான். பிறகு அங்கிருந்து நகரத்திற்கு வெளியே வந்து தன் ஆடை ஆபரணங்களை வேதாளத்திடம் ஒப்புவித்து இரத்தின வியாபாரி போன்று மாறுவேடம் தரித்துக் கொண்டு கடை வீதிக்கு சென்றான். அங்கு ஒருபுறம் அவன் இரத்தின கம்பளத்தை விரித்து தேவியின் அனுகிரகத்தினால் முத்து, பவளம், வைடூரியம் போன்ற நவரத்தினங்களையும் வரவழைத்து கடை வைத்தான். அவ்வழியே போகிறவர்கள் வருகிறவர்கள் அனைவரும் அவனிடம் வந்து அப்பொருளைக் கண்டு அதிசயித்து வாங்கிக் கொண்டு சென்றனர். இந்த செய்தி அந்நகரத்தில் வந்து கூடியிருந்த ராஜாக்களுக்கு எட்டவே அவர்களும் தங்கள் விடுதிகளை விட்டு கடைத்தெருவிற்கு வந்து வினோத ரத்தின வியாபாரியான விக்ரமாதித்தனை சூழ்ந்து கொண்டனர். விக்ரமனின் சாதுரியமான பேச்சு அவர்களை ஏலாகரம்பையின் சுயம்பரத்தை கூட மறக்கச் செய்து அங்கேயே தங்கச் செய்துவிட்டது. அரண்மனையிலே ராத்திரி 10 நாழிகையிலே சுயம்பரத்திற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அரசர்களை சுயம்பர மண்டபத்திற்கு வரும்படி அறிவிக்கப்பட்டது. அவர்களை தேடிச் சென்ற அதிகாரிகள் கடை வீதியில் வினோதமான ரத்தின வியாபாரியை சூழ்ந்து கொண்டு 56 தேச மன்னர்களும் மேம்பரந்திருப்பதைக் கண்டு திரும்பி வந்து தங்கள் மன்னனிடம் அந்த அதிசயத்தை தெரிவித்தார்கள். உடனே சம்புநாத மன்னனும் கடை வீதிக்கு புறப்பட்டு சென்றான். அங்கு விக்ரமாதித்தனான வியாபாரியின் சாதுரியமான பேச்சை கேட்டு வியந்து அந்த ராஜாக்களுடன் விக்ரமனையும் அழைத்து கொண்டு சுயம்பர மண்டபத்திற்கு திரும்பினான். குறித்த வேளையில் அரசகுமாரி ஏலாகரம்பை மணக்கோலம் பூண்டு அதிரூப சுந்தரியாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பலவித ஆபரணங்களை அணிந்தவளாய் தாதிமார்கள் சூழ்ந்து வர வலது கையில் புஷ்ப மாலையும் முத்து மாலையும் ஏந்தி கொண்டு சுயம்பர மண்டபத்திற்குள் நுழைந்தாள். தனக்கு தகுந்த நாயகன் யார் என்று வரித்து மாலை போடலாம் என்று அங்கு கூடியிருந்த 56 தேச அரசர்களையும் பார்த்து வந்தாள். அங்கு மண்டபத்தின் ஒருபுறம் வியாபாரி போல் வீற்றிருந்த விக்ரமாதித்தன் மோகினி மந்திரம் உச்சரித்து அம்மன் திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொண்டான். அப்போது அவனை பார்த்த ஏலாகரம்பை அவனுடைய முக லாவணியத்தில் மயங்கி தனக்கு தகுந்த நாயகன் என வரித்து அவன் கழுத்தில் மாலையை போட்டு மோகபோதை தாழாமல் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தாள். உடனே தாதிமார்கள் அரசகுமாரியை தூக்கிச் சென்று முகத்திலே பன்னீர் தெளித்தார்கள். அப்போது சுயம்பர மண்டபத்தில் ஏளன சிரிப்புகள் கிளம்பின. அரச குலத்தில் பிறந்த எங்களை விட்டுவிட்டு கேவலம் வர்த்தகம் செய்யும் செட்டியார் ஒருவனுக்கு ஏலாகரம்பை மாலையிட்டு நம்மை அவமானப்படுத்தி விட்டாளே என்று கோபமடைந்த 56 தேசத்து அரசர்களும் இழிவாக பேசியவர்களாய் சுயம்பர மண்டபத்திலிருந்து ஏளன சிரிப்புகளுடன் எழுந்து வெளியே சென்றனர். சம்புநாதராஜனுக்கு அவமானத்தால் முகம் சிரித்துவிட்டது. முகம் வாடி நிற்கும் தகப்பனாரை ஏலாகரம்பை உற்று பார்த்தாள். என் மதிப்பிற்குரிய தந்தையே, மன்னாதி மன்னர்களையும் புறக்கணித்து செட்டியார் ஒருவருக்கு நான் மாலையிட்டதை பற்றி தாங்கள் மனம் வருந்துகிறீர்களா? நம்முடைய பட்டணத்திற்கு வந்திருந்த மற்ற அரசர்களுக்கு எது கேட்டாலும் இல்லை எனாது அந்த வர்த்தகர் கொடுத்து வந்ததிலிருந்து அவரிடம் அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். மேலும் அவரை பார்த்தால் 32 லட்சணங்களும் பொருந்தியவராக காணப்படவில்லையா? அவருடைய வசீகரத்தை காணும்போது இந்த உலகமெல்லாம் ஒரு குடையின் கீழ் அரசாளும் ராஜனை போன்று தோன்றவில்லையா? ஆனபடியால்தான் நான் அவருக்கு மாலையிட்டேன். வாழ்வேந்தரை போன்று முகக்களை படைத்தவர் வர்த்தகரை போன்று ஏதோ மர்மத்துடன் தான் வந்திருக்க வேண்டும். இன்னும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். பொழுது விடிய இன்னமும் 15 நாழிகை இருக்கிறது. நான் இருக்கிற மணவரை வீட்டுக்கு அவரை அழைத்து வாருங்கள். குறுக்கே திரைச்சிலை கட்டிக்கொண்டு அவர் முக தரிசனம் செய்யாமலும் அவருடன் பேசாமலும் இருந்து அவருடைய குலம், கோத்திரம், பெயர், வரலாறு முதலியன விவரங்களை தெரிவிக்கச் செய்கிறேன்.
அப்புறம் தாங்கள் விரும்பினால் என்னை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுங்கள். இல்லையேல் அப்புறம் யோசனை செய்து கொள்ளலாம் என்றாள் ஏலாகரம்பை. சம்புநாதராஜன் அதற்கு சம்மதித்து விக்ரமன் என்கிற ரத்தின செட்டியாரை கோலாகலமாக தன் குமாரியின் மணவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அறுசுவை பதார்த்தங்களுடன் போஜனம் எடுத்து வந்து வைக்கப்பட்டது. ரத்தின வியாபாரியும் போஜனம் அருந்தி தாம்பூலம் தரித்து சப்ரக்கூட மஞ்சத்தில் அமர்ந்தவாறு ஏலாகரம்பையின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தான். அப்போது ஏலாகரம்பை தாதிகள் புடைசூழ அங்கு வந்து விக்ரமாதித்தனுக்கருகே மற்றொரு மஞ்சத்தை போடச் செய்து குறுக்கே திரையிடச் சொல்லி அமர்ந்தாள். சம்புநாதராஜனும் அவன் தேவியும் மந்திரி பிரதானிகளும் அவ்வீட்டைச் சுற்றி கூடியிருந்தனர். நம்முடைய குலம் கோத்திரம் ஒன்றும் தெரியாததால் இவ்விவாகம் தடைப்பட்டு விட்டது. நம்முடைய வரலாற்றை தெரிவிக்காமல் இருந்தால் பொழுது விடிந்ததும் பிடரியில் கை வைத்து வெளியே கொண்டு போய் தள்ளிவிடுவார்கள் என்று யோசித்த விக்ரமாதித்தனாகிய வியாபாரி உடனே வேதாளத்தை நினைத்து குறுக்கே கட்டியிருந்த திரைச்சிலையில் வந்திறங்கச் செய்தான். வேதாளம் திரைச்சிலையில் வந்து தங்கியது. அப்போது வியாபாரி, ஏ திரைச்சிலையே, சுயம்பர மண்டபத்துக்கு மற்ற ராஜாக்களுடன் வேடிக்கை பார்க்க வந்த என் கழுத்தில் இந்த மங்கை மாலையிட்டாள். ஆகவே இவள் எனக்கு மனைவியாக வேண்டும். அப்படி இருக்க இவளோ என் முகத்தை பாராமலும் என்னுடன் பேசாமலும் குறுக்கே திரைச்சிலையை கட்டி தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறாள். தூக்கமும் வரவில்லை. தூங்கா விளக்கோ எரிந்து கொண்டிருக்கிறது. இரவு பொழுதை கழிக்க உனக்கு தெரிந்த கதை ஒன்று சொல் என்று கேட்டான். ஐயா, நல்ல வார்த்தை சொன்னீர். நான் படுகிற வருத்தத்தில் எந்தவித கதை சொல்வது? வெகு பாடுகள் பட்ட பிறகு நான் 2 துணியாக இருந்தேன். அதை மனிதர்கள் வாங்கி துண்டு துண்டாய் கிழித்து நூல் தைத்து கயிறுகள் கோர்த்து 4 புறத்திலும் இழுத்து கட்டியதால் உங்கள் 2 பேர்களுக்கும் நடுவே குறுக்காக தொங்குகிறேன். அப்படி இருக்க என் அவஸ்தையை காணாமல் கதை சொல்லும்படி சொல்கிறீரே என்று திரைச்சீலையில் இருந்த வேதாளம் சொல்லிற்று. திரைச்சீலை பேசுவதை கேட்ட ஏலாகரம்பை ஆச்சரியப்பட்டு வந்திருப்பவர் சாதாரண மனிதர் இல்லை என்று உணர்ந்து அவருடைய வரலாற்றை எப்படியும் அறிய வேண்டும் என்கிற ஆசையினால் திரைச்சிலையை கட்டியிருந்த கயிறுகளை அவிழ்த்து விட்டாள். ஏ திரைச்சிலையே, உன் வருத்தத்தைக் கண்டு இப்பெண் அவிழ்த்து விட்டாள். இனி உனக்கு தடை ஏதுமில்லை, கதை சொல் என்று என்று ரத்தின செட்டியாரான விக்ரமாதித்த மகாராஜன் சொல்லவே திரைச்சிலை கதை சொல்லலாயிற்று. திரைச்சிலை சொல்லிய காந்தரூபன் காந்தரூபி கதை. சந்திரகிரி என்ற பட்டணத்தை கிர்னேஸ்வரன் என்றொரு ராஜன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 120 மனைவிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு வெகு காலம் பிள்ளைகள் இல்லாமல் இருந்து ஆண்டவனை குறித்து மகா தவம் செய்ய கடவுள் அனுகிரகத்தால் முதல் மனைவி நல்ல ரூப லாவண்யமுள்ள ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். காந்தரூபன் என்று பெயரிடப்பட்ட அக்குமாரன் அந்தந்த வயதில் தான் கற்க வேண்டியவற்றை கற்று சகல லட்சணங்களும் பொருந்தியவனாய் உரிய வயதை அடைந்தான். கெந்தீஸ்வரன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்று பெண் விசாரிக்க தகுந்த பெண் அகப்படாமையால் அவனைப் போன்று ஒரு படம் எழுதி மந்திரிகள் கையில் கொடுத்து தகுந்த பெண் தேடி வருமாறு அனுப்பி வைத்தான். மந்திரிகள் படத்துடன் ஒவ்வொரு தேசமாக சுற்றி கொண்டு தந்திரபுரம் என்ற பட்டணத்தில் வந்து கூடாரம் அடித்து தங்கினார்கள். இது இப்படி இருக்க மகேந்திரகிரி என்றொரு பட்டணத்தை ஆண்ட மகேஸ்வரன் என்ற அரசனுக்கும் வெகு காலம் பிள்ளை இல்லாமல் இருந்து கடைசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு காந்தரூபி என்று பெயரிட்டு அருமையாக வளர்த்து வந்தார்கள். அந்த பெண் யுக்த வயதை அடைந்ததும் சரியான மணாளன் கிடைக்காமையால் அவளைப் போன்ற சித்திரம் ஒன்றை எழுதி மந்திரிகள் கையில் கொடுத்து மணமகனை தேடி வருமாறு அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் தந்திரபுரத்துக்கு வந்து எதிர்ப்புறத்தில் தங்கியிருந்தனர். சந்திரகிரியிலிருந்து வந்திருந்த மந்திரிகள் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று தூதுவர்களை அனுப்பி தெரிந்து வரும்படி சொன்னார்கள். அவர்கள் திரும்பி வந்து காந்தரூபிக்கு தகுந்த மணாளனை தேடி வந்திருப்பதாக அறிவிக்கவே இருதரத்தாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து தேடிப்போன பொருள் வழியிலே தட்டுப்பட்டதென்று மகிழ்ந்து படங்களை பரஸ்பரம் மாற்றிக்கொண்டு ஊர் திரும்பினர். இரு தேசத்து அரசர்களும் படத்தை பார்த்து மன திருப்தியுற்றவர்களாய் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர். அரசாங்க புரோகிதர் குறித்த சுப முகூர்த்தத்திலே 56 தேசத்து அரசர்களும் சூழ்ந்திருக்க காந்தரூபன் காந்தரூபியை மணந்து கொண்டான். திருமணம் முடிந்ததும் காந்தரூபன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு நகரம் திரும்பினான். அவர்கள் இருவருடைய அழகையும் கேட்டு அவர்களை தரிசிக்க நானா பக்கங்களிலிருந்தெல்லாம் மக்கள் அரண்மனைக்கு வந்தனர். திருஷ்டிப்பட்டுவிடப் போகிறதென்று பயந்து சந்திரகிரி அரசன் அவர்களுக்காக தனியே சகல வசதிகளையும் கொண்ட 7 அடுக்கு உப்பரிகை ஒன்றை உண்டு பண்ணி அதிலே இருக்கச் செய்தான். அங்கு சாதாரண ஜனங்கள் போக முடியாதபடி பலத்த காவல் வைத்தான். தினமும் இரவு வேளையில் போஜனம் மருந்திய பிறகு காந்தரூபனும் காந்தரூபியும் 7வது மாடத்து உப்பரிகையிலே காம்பறிந்த புஷ்பங்களை பரப்பிய மஞ்சத்தில் சயனித்திருப்பார்கள். இவ்விதம் இருக்கும் நாளையில் தேவ கன்னிகைகள் 7 பேர்
தினமும் ராக்காலத்தில் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சந்திரகிரியின் உச்சியில் இருக்கும் சுனையில் இறங்கி ஸ்நானம் செய்துவிட்டு போவது வழக்கம். அவர்கள் ஒரு நாள் காந்தரூபனின் நேர்த்தியான 7 அடுக்கு உப்பரிகை மாளிகையை கண்டு அதிசயித்து, இதை போன்ற உப்பரிகையை நாம் கண்டதில்லை. இதில் தேவர்கள் வாசம் செய்கிறார்களோ அல்லது முனிவர் யாராவது இருக்கிறார்களோ தெரியவில்லையே, இறங்கி போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று அவர்கள் உப்பரிகையில் வந்து இறங்கினார்கள். காந்தரூபன் பூர்ண சந்திரனை போன்ற முக காந்தியுடன் மஞ்சத்தில் சயனித்திருப்பதைக் கண்டதும் அவன் மீது மோகம் கொண்டனர் 7 அப்சரஸ்களும். உடனே காந்தரூபனை அடைய ஆசைப்பட்ட தேவ கன்னியர்கள் அவன் அருகில் உறங்கும் அவனுடைய நாயகியான காந்தரூபிக்கு தெரியாமல் மந்திரங்களை உச்சரித்து அவனை ஆகாய மார்க்கமாக தேவலோகத்திற்கு எடுத்துச் சென்று விட்டனர். இத்துடன் கதை சொல்லுவதை நிறுத்திய திரைச்சீலையில் இருந்த வேதாளம் தன் எஜமானனை நோக்கி, கேட்டீராயா கதையை? இதுவரைதான் எனக்கு தெரியும் என்றது. கதையை திடீரென்று நடுவில் நிறுத்தியதும் ஏலாகரம்பையின் முகத்தில் பெரிய ஏமாற்றம் தோன்றியது. ஆகாய மார்க்கமாக சப்த கண்ணியரால் எடுத்துச் செல்லப்பட்ட காந்தரூபன் கதி என்ன, நாயகனை காணாது தவிக்கப் போகும் காந்தரூபியின் நிலை என்ன என்பதை அறிய அவள் துடிப்பதை அவளுடைய முகத்தோற்றமே நன்கு காட்டியது. அப்போது வர்த்தகனாகிய விக்ரமாதித்தன், ஓ திரைச்சிலையே, இவ்விதம் திடீரென்று கதையை நடுவில் நிறுத்திவிட்டால் என்ன செய்வது? குறைக்கதையை முடித்துவிடு என்றான். தேவரீர் அறிய சொல்கிறேன், எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இனி குறைக்கதையை சொல்ல வேண்டுமானால் தங்களுக்கும் ஏலாகரம்பைக்கும் நடுவே பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் சரவிளக்கை கேளுங்கள், அது சொல்லும் என்றது திரைச்சீலை. அதன் பின்னர் விக்ரமாதித்த வர்த்தகன் சரவிளக்கிலே வேதாளத்தை பிரயோகித்து, வாராய் சரவிளக்கே, திரைச்சீலை நிறுத்தியதிலிருந்து கதையை மேலே தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றார். கேளுமையா ராஜனே என்று சரவிளக்கு கதை சொல்ல ஆரம்பித்தது. சரவிளக்கு கதை சொல்லுகிறதே என்று ஆச்சரியப்பட்டவர்களாய் ஏலாகரம்பையும் மற்றவர்களும் வியப்போடு அமர்ந்திருந்தனர். சரவிளக்கு சொல்லிய கதை. காந்தரூபனை ஆகாய மார்க்கமாக தூக்கிச் சென்ற தேவ கன்னிகையர்கள் தங்கள் இருப்பிடமான தேவலோகத்தை அடைந்தனர். அப்போது பூலோகத்தில் உப்பரிகையில் மயக்கத்திலிருந்து கண் விழித்த காந்தரூபி தன் அருகில் தன் நாயகனை காணாமல் உப்பரிகை முழுவதும் தேடினாள். காந்தரூபனை காணவில்லை. உடனே வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு தாதிகளிடம் தெரிவிக்க அவர்கள் கெந்தேஸ்வர மன்னனிடம் போய் முறையிட்டார்கள். மகனை காணாது திடுக்கிட்ட அரசன் மயங்கி விழுந்தான். மந்திரிகள் அரசரின் மூர்ச்சியை தெளிய வைத்து அவனை தேற்றினார்கள். அரசே, விசனப்படுவதனால் பலனில்லை. அவரவர் விதிப்படி எல்லாம் நடந்தேறும். கவலைப்படாது எல்லாவற்றையும் ஆண்டவன் மீது போட்டுவிட்டு நிம்மதியாயிருங்கள். தங்கள் குமாரன் எந்த விதத்திலாகிலும் திரும்பி விடுவார் என்றனர். அரசன் மிகுந்த மனக்லேசமுடையவனாய், பருவ வயதில் மணாளனை பிரிந்திருக்கும் மருமகளின் விதியை நினைத்து அதிக கவலைப்பட்டவனாய், அந்த மங்கையினுடைய பதிவிரதா தர்மம் காத்து வர வேண்டும் என்பதற்காக 7 அடுக்கு மாட மாளிகையிலே காந்தரூபியை இருக்கச் செய்து அதனைச் சுற்றிலும் ஏராளமாக கட்டுக்காவலையும் ஏற்படுத்தியிருந்தான். தேவலோகத்தில் 7 தேவ கன்னிகையரும் நாளொன்றுக்கு ஒருவர் வீதம் காந்தரூபனுடன் முறை வைத்துக் கொண்டு சுகித்திருந்தனர். இவ்வாறு இருக்கும்போது 7 கன்னியர்களும் ஒன்றாக யோசித்து, காந்தரூபனின் மனைவியான காந்தரூபியும் தங்களைப் போன்ற ஒரு பெண்தானே, அவள் வயிறு எரியக்கூடாது என்று நினைத்து 7 நாட்களுக்கு பிறகு 8ஆம் நாள் அவள் தன் கணவனிடம் சுகித்திருக்கட்டும் என்று முடிவுக்கு வந்தனர். 8ஆம் நாள் இரவு 10 நாழிகைக்கு மேல் அவர்கள் பூலோகத்தில் சந்திரகிரி சுனைக்கு நீராட வரும்போது காந்தரூபனையும் எடுத்து வந்து கட்டுக்காவல் மிகுந்த 7வது மாடத்தில் இறங்கி அங்கு ஏக்கத்துடன் சயனித்திருக்கும் காந்தரூபிக்கு மயக்கம் உண்டாகச் செய்து அவள் அருகில் காந்தரூபனை ஏகபோகமாக விட்டுவிட்டு சென்று சுனையில் நீராடி திரும்பும் போது அவனை தங்களுடன் தூக்கிக் கொண்டு தேவலோகம் போவார்கள். இது போன்ற நடப்பு காந்தரூபிக்கோ காவல் புரியும் தோழியருக்கோ தெரியாது. சில நாட்கள் இவ்வாறு சென்றன. காந்தரூபி கர்ப்பம் தரிக்க தொடங்கினாள். 4-5 மாதம் சென்ற பிறகுதான் தோழியர்கள் விஷயத்தை உணர்ந்தனர். திடுக்கிட்டு உடல் நடுங்க காந்தரூபியை கேட்க அவள் கண்களிலிருந்து நீர் கொட்ட, தோழி பெண்களே, என்னை நீங்கள் அறிய மாட்டீர்களா? என் நாயகனை விட்டு மற்றொரு புருஷனை கனவிலும் நான் நாடுவேனா? இது ஏதோ மாயமாய் வந்திருக்கிறது. நான் படும் அவஸ்தை போதாதென்று இன்னும் தொல்லைகள் கொடுக்க வந்திருக்கிறது என்று தெரிவித்தாள். அவள் வார்த்தையை நம்பாத தோழியர்கள், எவனோ ஒரு சோர நாயகன் கள்ளத்தனமாக வந்திருக்கிறான் என்று நினைத்து அவன் வருவதை கண்டுபிடிக்க வேண்டுமென்று எவ்வளவோ பிரயத்தனப்பட்டார்கள். ஒன்றும் பலிக்கவில்லை. கடைசியில் அரசனுக்கு விஷயத்தை தெரிவிக்காமல் இருந்தால் தங்கள் தலைகள் போய்விடும் என்று நினைத்து பயந்து கெந்தேஸ்வர மன்னனிடம் சென்று நடந்ததை தெரிவித்தார்கள். மகன் காணாமற் போய்விட்ட பிறகு மருமகள் கர்ப்பவதியாகி இருக்கும் விஷயத்தை அறிந்ததும் அரசன் அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை. உடனே மந்திரிகளை வரவழைத்து நடந்ததை தெரிவித்து இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
அரசே, மனுநீதி சாஸ்திரப்படி ராஜஸ்திரீகள் தகாத காரியத்தில் ஈடுபட்டால் ராத்திரி 15 நாழிகைக்கு மேல் அவர்களை தலையாரியிடம் ஒப்புவித்து ஆரண்யமான காட்டில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். இதுவே அவர்களுக்கு சரியான தண்டனை என்று தெரிவித்தார்கள். அவ்விதமே அரசனும் தன் மருமகளான காந்தரூபியை தலையாரிகளிடம் ஒப்புவித்து ஆரண்யத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி உத்தரவிட்டான். தலையாரியும் அவளை அழைத்துச் சென்று நடுக்காட்டில் விட்டுவிட்டு வந்தான். கோரமான அந்த இருண்ட காட்டில் திக்கு திசை தெரியாது காந்தரூபி தடுமாறிய போது முட்கள் சரீரத்தில் குத்தி கிழித்தன. காலிலே கற்கள் பட்டு உதிரம் வடிந்தது. விடிய ஒரு ஜாமம் இருக்கும்போது அலைந்து திரிந்து கடைசியாக ஒரு கொடி வழியை கண்டு அதை பின்பற்றி சென்றாள். அப்போது சற்று தூரத்திலே நெருப்பு எரிவது தெரிந்து அதன் அருகே சென்றாள். அது சதுரகிரியின் எல்லையிலே உள்ள மயானமாகும். அந்த பட்டணத்திலிருந்த சவுந்தரவல்லி என்னும் தாசிக்கு சித்திரவல்லி என்கிற பெண் ஒருத்தி இருந்தாள். அந்த பெண் பிரசவ வேதனையால் வயிற்றிலே குழந்தை மரித்து போக அதனால் இறந்து விட்டாள். தாசி சவுந்தரவல்லிக்கு வேறு திக்கில்லாதபடியால் தன் குமாரத்தியின் பிரேதத்தை எடுத்துக்கொண்டு மயானத்திற்கு வந்து தானே சிதை அடுக்கி தீயிட்டாள். அந்த தீ வெளிச்சத்தை நோக்கித்தான் காந்தரூபி வந்தாள். நெருப்பின் அருகில் சென்று அங்கு நின்று கொண்டிருந்த தாசியை சுடுகாட்டுப்பே என்று நினைத்த காந்தரூபி அதனிடம் சென்று வருந்துவதை விட நெருப்பிலே விழுந்து உயிரை விடுவதே மேல் என்று தீயை சுற்றி மும்முறை வலம் வந்தாள். 3வது தரம் சுற்றி தீயிலே குதிக்கப் போகும் முன்பு அவளை கண்டு திடுக்கிட்டு தாசியானவள் காந்தரூபியின் கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு தீயில் விழாமல் தடுத்தாள். பெண்ணே, உன்னை பார்த்தால் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவள் போல் தோன்றுகிறது. தவிர பூரண கர்ப்பிணி. அப்படி இருக்க நெருப்பிலே விழ ஏன் வந்தாய் என்று கேட்டாள் தாசி சவுந்தரவல்லி. அம்மணி, ஏதோ என் கஷ்டம் பொறுக்க முடியாமல் உயிரை விட துணிந்தேன். நீ ஏன் என்னை தடுக்கிறாய் என்று கேட்டாள். பெண்ணே, உன்னை போன்ற ஒரு பெண் எனக்கு இருந்தாள். அவள் இன்றைய தினம் இறந்து விட்டாள். அவளை தூக்கி வந்து இதோ கொளுத்தி கொண்டிருக்கிறேன். குழந்தாய், நீ நெருப்பிலே விழுந்து ஏன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? என்னுடன் என் வீட்டிற்கு வா. உன்னை என் பெண்ணை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாய் பாதுகாக்கிறேன் என்று கேட்டாள் தாசி. அதற்கு சம்மதித்து காந்தரூபி தாசி சவுந்தரவல்லியுடன் புறப்பட்டு சென்றாள். உரிய காலம் கடந்ததும் காந்தரூபிக்கு பிரசவ வேதனை தொடங்கியது. உடனே தாசி சவுந்தரவல்லி தனக்கு நம்பகமான ஒரு மருத்துவச்சியை அழைத்து, இப்பெண்ணுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் கொன்றுவிடு, பெண் குழந்தை பிறந்தால் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்தாள். அவளும் பிரசவ சமயத்தில் காந்தரூபியின் கண்களை கட்டி மறைத்து விட்டாள். பேரழகும் கோடி சூரிய பிரகாசமும் பொருந்திய ஆண் குழந்தை ஒன்று காந்தரூபிக்கு பிறந்தது. தாசி சவுந்தரவல்லி ஒரு மரபொம்மையை எடுத்து காந்தரூபியின் அருகில் போட்டுவிட்டு ஆண் குழந்தையை எடுத்து மருத்துவச்சியிடம் கொடுத்து மறைவான இடத்திற்கு சென்று கொன்றுவிடுமாறு உத்தரவிட்டாள். மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்த காந்தரூபி தனக்கு மரபொம்மையே பிறந்ததென்பதை கேட்டு பெரும் துயரமடைந்தாள். பச்சை குழந்தையை தூக்கிச் சென்ற மருத்துவச்சி அதன் அழகை கண்டு வியந்து, இப்பிள்ளையை கொன்றால் அந்த பாவம் தன் 7 தலைமுறையையும் லேசில் விடாது என்று பயந்தவளாய் ஊருக்கு வடக்கே இருந்த அம்மன் கோவில் அருகே உள்ள 5 தலை நாகத்தின் புற்றருகே அந்த குழந்தையை வைத்துவிட்டு போய்விட்டாள். இவ்வாறு கதை சொல்லி வந்த சரவிளக்கில் இருந்த வேதாளம் சட்டென கதையை நடுவில் நிறுத்திவிட்டு விக்ரமாதித்த மகாராஜனை நோக்கி, ராஜனே, எனக்கு இதுவரைதான் கதை தெரியும் என்றது. சரவிளக்கே, நீ செய்தது சரியல்ல. கணவன் காந்தரூபன் தேவலோகத்தில் சப்தகன்னியரின் மோகப்பிடியிலும், நாயகி காந்தரூபியோ தாசி சவுந்தரவல்லியின் வீட்டிலும், அவர்களின் ஆண் குழந்தையோ 5 தலை நாகத்தின் புற்றருகிலும் இருக்க கதையை அந்தரத்தில் விட்டுவிட்டாய். கதையின் முடிவை அறிய நாங்கள் காத்திருக்கிறோம் என்று போலி ரத்தின வியாபாரி தெரிவிக்கவே சரவிளக்கு பின்வருமாறு சொல்லியது. ஐயா, தேவரீர் என்னை மன்னித்தருள வேண்டும். இதற்கு மேல் கதை தெரியாது. இனிமேல் நடந்த கதையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஏலாகரம்பை சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணையை கேளுங்கள். இதை கேட்டு ஏலாகரம்பை அதிசயப்பட்டு இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று அமர்ந்திருந்தாள். வர்த்தகனான விக்ரமாதித்தன் உடனே தலையணையிலே வேதாளத்தை பிரயோகித்து, ஏ தலையணையே, மேலே கதையை சொல் என்று கேட்டான். என்னையா ராஜனே, நான் எவ்விதம் கதை சொல்வது? பஞ்சு போன்ற மிருதுவான அமைப்பை உடைய என் மீது ஒரு பெண்ணானவள் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். சரியாக மூச்சுவிட முடியவில்லை. நான் எங்கே கதை சொல்லப் போகிறேன் என்றது தலையணையில் வந்து புகுந்த வேதாளம். உயிரற்ற பொருளான தலையணை பேசுவதைக் கண்டு ஆச்சரியமடைந்த ஏலகரம்பை அதை எடுத்து இருவருக்கும் நடுவில் போட்டுவிட்டாள். வர்த்தகனான விக்ரமாதித்தன், ஏ தலையணையே, இந்த பெண் மிகவும் விவேகமுள்ளவள். உன் வருத்தத்தை அறிந்து அதை நீக்கிவிட்டாள். இனி என் வார்த்தையை தட்டாது கதையை தொடர்ந்து சொல் என்று கேட்கவே தலையணை சொல்லத் தொடங்கியது. தலையணை சொல்லிய கதை.
பாம்பு புற்றின் அருகிலே தனித்து விடப்பட்ட ஆண் குழந்தை அழுது கொண்டிருந்தது. அதன் அழுகுரலை கேட்டு புற்றிலிருந்து வெளியே வந்த நாகம் கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய குழந்தையைக் கண்டு ஞான திருஷ்டியால் கெந்தேஸ்வரனுடைய குமாரன் காந்தரூபனின் பிள்ளை என்று அறிந்தது. கெந்தேஸ்வரனுடைய தகப்பனார் முதலான 21 தலைமுறையினர் அந்த பாம்பு புற்றிற்கு அபிஷேகம் செய்வித்து பாலும் பழமும் கொடுத்து வந்திருக்கின்றனர். இனி பிற்காலத்தில் இக்குழந்தை கொடுக்கப் போகிறது என்றறிந்து அப்பிள்ளையை தூக்கிக் கொண்டு பத்ரகாளியம்மன் சன்னதியில் வைத்துவிட்டு சென்றது நாகசர்ப்பம். பொழுது விடிந்ததும் வழக்கம் போல கெந்தேஸ்வர மன்னன் தன் குல தேவதையான பத்ரகாளி அம்மனை தரிசிக்க வந்தான். சன்னதியிலே குழந்தை அழுது கொண்டு கிடப்பதைக் கண்டு மனமிறங்கி அம்மன் வரப்பிரசாதமாக கொடுத்த குழந்தை என்று மகிழ்ச்சி கொண்டு அதை வாரி எடுத்து கொஞ்சினான். என் குமாரன் காந்தரூபன் காணாமற் போய்விட்டதற்காக அம்மன் இக்குழந்தையை அருளியிருக்கிறான் என்று ஆனந்தத்தோடு அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று காந்தரூபனின் தாயாரான தன் பட்ட மகிழ்ச்சியிடம் கொடுத்தான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக விளர்ந்து வந்த மதனகேசரி என்ற அக்குமாரன் 16 வயதை அடைந்தான். ஒரு நாள் தன் சிநேகிதர்களுடன் யானை சேனைகள் சூழ ரதத்திலேறி வீதியில் வரும்போது சவுந்தரவல்லி தாசி இருக்கும் வீதியில் வந்தான். அரசகுமாரன் வரும் கோலாகலத்தை கண்டுகளிக்க வெளியே வந்து எட்டி பார்த்த காந்தரூபி அரசகுமாரனின் ரூபத்தைக் கண்டு தன் நாயகன்தானோ என்று திகைத்து நின்றாள். அருகில் வந்த பிறகுதான் அவன் தன் நாயகனில்லை என்பதும் இளவயது பிள்ளை என்பதும் தெரிந்தது. உடனே காந்தரூபி உள்ளே சென்று விட்டாள். ஆனால் ராஜகுமாரனான மதனகேசரி அவளை பார்த்து விட்டான். ஒரு வினாடிதான் அவளை பார்த்தான் என்றாலும் அதற்குள்ளாக அந்த பெண்ணிடமிருந்த ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தியும் ஏதோ ஒரு பாசமும் அவனை கவர்ந்தெழுப்பது போல் இருந்தது. அந்த காந்தரூபியாளின் அழகு வேறு அவனை மெய்மறக்கச் செய்துவிட்டது. அரண்மனையை அடைந்ததும் அவன் தன் நண்பர்களை அழைத்து 1000 பொன் கொடுத்து தாசி சவுந்தரவல்லியின் வீட்டில் இருக்கும் அப்பெண்ணை சம்மதிக்கும்படி செய்ய அனுப்பினான். பொன்னை பெற்றுக்கொண்டு அரசகுமாரன் வருவதற்கு தடை ஏதுமில்லை என்று தாசி சவுந்தரவல்லியும் சொல்லி அனுப்பிவிட்டாள். இரவு 15 நாழிகைக்கு மேல் தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு தாசி வீட்டிற்கு ராஜகுமாரன் மதனகேசரி கிளம்பினான். எங்கும் இருள் பரவி இருந்தது. தாசி வீட்டின் தெருவாயிற்படி அருகே காராம்பசு ஒன்றும் அதன் கன்றும் கட்டப்பட்டிருந்தன. அப்போது கன்று தன் தாயை பார்த்து, அம்மா, இவ்வரசகுமாரன் என்னை தாண்டிச் செல்கிறான், இது நியாயமா என்று கேட்டது. அதற்கு காராம்பசு, இவனோ தாயை பெண்டாளப் போகிறான், அவனுக்கு எப்படி கண் தெரியும், இதுவும் செய்வான் இன்னமும் செய்வான் என்று பதிலளித்தது. மிருக பாஷை அறிந்திருந்த மதனகேசரி அந்த காராம்பசுவின் வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டான். அதன் வார்த்தைகளை அவனால் தாங்க முடியவில்லை. இருந்தும் மேலே என்ன நடக்கிறது என்பதை அறிய விரும்பியவனாய் உள்ளே சென்றான். தாசி சவுந்தரவல்லியோ அரசகுமாரனை வரவேற்று உபசரித்து சயனக்கூடத்தின் மலர் மஞ்சத்தில் உட்காரச் செய்தாள். பிறகு உள்ளே சென்று எவ்வளவோ தூரம் மறுத்து கெஞ்சும் காந்தரூபியை பலவந்தமாக அலங்கரித்து அரசகுமாரன் அமர்ந்திருந்த அறைக்கு அனுப்பி வைத்தாள். மிக்க விசனத்தோடு உள்ளே நுழைந்த காந்தரூபியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் மதனகேசரி. அவன் தாயிடம் அமுதம் அருந்தாதவனானபடியால் காந்தரூபியிடம் இத்தனை காலமாக அடங்கி கிடந்த தாய்ப்பாலெல்லாம் சுரந்து சரேல் என்று அவன் முகத்தில் வீசி அடித்தது. அரசகுமாரன் திடுக்கிட்டெழுந்து காராம்பசு சொன்னது சரியென்று உணர்ந்து அவ்விடத்தை விட்டு கிளம்பி ஓடினான். தாசி வீட்டிலிருந்து புறப்பட்ட அரசகுமாரன் நேராக அரண்மனை சென்று தன் அறையில் படுத்துக் கொண்டான். காலையில் அவனை காணாது தேடி வந்த காவலாளர்கள் அறையிலே அவன் படுத்திருப்பது கண்டு அரசனிடம் தெரிவித்தனர். கெந்தேஸ்வர மன்னன் அங்கு வந்து அவனை எழுந்து வருமாறு அழைக்க, அரசே, எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு, அதை விளக்குவதாக வாக்கு கொடுத்தாலன்றே நான் எழுந்திருக்க மாட்டேன் என்றான். அரசனும் அவ்விதமே வாக்கு கொடுக்க மதனகேசரி எழுந்து போஜனம் அருந்த சென்றான். பிறகு மந்திரி பிரதானிகள் சூழ கெந்தேஸ்வர மன்னன் குலுவிருக்கும் போது ராஜகுமாரனான மதனகேசரியை அழைத்து, உன் சந்தேகம் என்ன, அதை சொல்லு என்று கேட்டான். அரசே, நான் தங்களுக்கு பிள்ளை என்று இதுகாரம் நினைத்திருந்தேன். இப்போது சில சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன. தாங்கள்தான் என் பிதாவா அல்லது வேறு ஒருவரா? இதை விளக்காமல் போனால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றான் மதனகேசரி. குழந்தாய், என் குமாரன் காந்தரூபனையும் அவன் மனைவி காந்தரூபியையும் இழந்து பரிதவிக்கும் காலத்தில் நமது குல தெய்வமான பத்ரகாளி கோயிலுக்கு தரிசனம் செய்யப்போக அங்கு அவள் சன்னிதானத்தில் உன்னை கண்டு எடுத்து வளர்த்து வந்தேன். இதுதான் எனக்கு தெரிந்தது என்று அரசன் தெரிவித்தான். அப்பா, இந்த பட்டணத்தில் சவுந்தரவல்லி என்ற தாசி ஒருத்தி இருக்கிறாள். அவளிடத்தில் அழகிய பெண் ஒருத்தி உண்டு. அவர்கள் இருவரையும் இங்கே தங்கள் சமூகத்திற்கு அழைத்து அந்த பெண் அங்கு வந்த விதத்தை விசாரிக்க வேண்டும். உடனே காவலாளர்கள் சென்று தாசி சவுந்தரவல்லியையும் காந்தரூபியையும் சபைக்கு அழைத்து வந்தனர். அப்போது காந்தரூபியை கண்ட அரசன் திடுக்கிட்டு தன் மருமகள் போல் தோன்றுகிறதே என்று வியந்தான். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், சவுந்தரவல்லியே, இந்த பெண் யார்?
இவள் உன்னிடம் வந்த விதம் என்ன என்று கேட்டான். மகாராஜா, என் குமாரத்தி பிரசவ வேதனை தாங்காமல் மரித்து போய்விட அவளை மயானத்திற்கு கொண்டு சென்று தகனம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது பூர்ண கர்ப்பத்தினுடன் இருந்த இந்த பெண் தீயிலே விழப்போக நான் தடுத்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இவள் பிரசவ வேதனைப்படும் சமயத்தில் மருத்துவச்சியை அழைத்து ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிடும்படி சொல்லியிருந்தேன். அவளும் இந்த பெண்ணிற்கு கண்ணை கட்டிவிட்டு பிறந்த ஆண் குழந்தையை எடுத்துச் சென்று விட்டாள். நான் மரபொம்மையை எடுத்து அவள் அருகில் போட்டுவிட்டு இதுதான் பிறந்தது என்று சொல்லிவிட்டேன். மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். இதுதான் எனக்கு தெரியும். அம்மா பெண்ணே, நீ யார்? உனக்கு எந்த ஊர்? நீ ஏன் நெருப்பிலே விழ துணிந்தாய் என்று கெந்தேஸ்வர மன்னன் கேட்டான். அரசே, என் பெயர் காந்தரூபி. என் தகப்பனார் மகேந்திரபுரியை ஆளும் அரசராவார். என் நாயகர் பெயர் காந்தரூபன். என் மாமனார் 7 அடுக்கு உப்பரிகை கட்டினார். அதில் என் நாயகனுடன் இருந்து வரும் நாளையில் என் நாயகனை தெய்வீகமாக காணாமல் தவிக்கையில் மாயமாக கர்ப்பம் உண்டாக என் மாமனாராகிய கெந்தேஸ்வர மன்னர் என்னை நடுக்காட்டில் கொண்டு விட்டு விட்டார். துயரம் தாங்காமல் நெருப்பிலே விழப்போகையில் இந்த தாசியானவள் என்னை தடுத்து தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். அதற்கு பிறகு அரசன் மருத்துவச்சியை அழைத்து விசாரிக்க அவள் குழந்தையை புற்றின் அருகில் வைத்துவிட்டு சென்றதை தெரிவித்தாள். அப்போது மதனகேசரி தான் தாசி வீட்டுக்கு சென்றதையும் காந்தரூபியிடமிருந்து தாய்ப்பால் தன் முகத்தில் வீசி அடித்ததையும் தெரிவித்து, அப்பா, இது பெரும் சிக்கலாக இருக்கிறதே, எல்லாவற்றையும் விளக்குங்கள் என்றான். குழந்தாய், இதுவரை நாம் கேட்டதெல்லாம் சரிதான். புற்றின் அருகில் மருத்துவச்சியால் விடப்பட்ட பிள்ளையும் காளியம்மன் சன்னிதானத்திலிருந்து எடுத்து வந்த நீயும் ஒருவர்தானா என்பதை அறிய வேண்டும். வா, இப்பொழுதே தேவியிடம் சென்று அறிந்து கொள்ளலாம் என்று புறப்பட்டான் கெந்தேஸ்வர மன்னன். காளி தேவியை வழிபட்டு நிற்கையில் தேவி அவர்கள் முன் தோன்றி, இதோ நிற்கும் மதனகேசரியாகிய இக்குமாரன் காந்தரூபியின் மகனே ஆவான். பாம்பு புற்றில் கிடந்த இவனை நாகசர்ப்பந்தான் கொண்டு வந்து என் சந்நிதியில் போட்டது. கெந்தேஸ்வர மன்னா, உன் குமாரன் காந்தரூபனின் குமாரன் என்பதால் இவனை உன்னிடம் சேர்ப்பித்தேன் என்றது. தேவி, என் தந்தையார் எங்கிருக்கிறார்கள்? அவர் இல்லாமல் இருக்கும்போது என் தாயார் என்னை கர்ப்பம் தரித்தது எங்கனம் என்று மதனகேசரி கேட்டான். குழந்தாய், தேவலோகத்திலிருந்து சப்த கன்னியர்கள் தினமும் இரவு வேளையில் உச்சியில் இருக்கும் சுனையில் குளித்துச் செல்வது வழக்கம். அவ்விதம் வந்துவிட்டு போகும்போது 7வது உப்பரிகையில் காந்தரூபியின் அருகே உறங்கிக் கொண்டிருந்த காந்தரூபனின் அழகைக் கண்டு மோகித்து அவனை எடுத்துச் சென்றனர். ஒவ்வொருவரும் ஒரு நாள் அவனுடன் சுகித்திருந்து 8ஆம் நாள் காந்தரூபியின் அருகிலே கொண்டு வந்துவிட்டு குளித்துவிட்டு திரும்பும்போது அவனை மறுபடியும் தேவலோகத்திற்கு அழைத்துச் சென்று விடுவார்கள். இது விஷயம் காந்தரூபிக்கு தெரியாது. இப்போது காந்தரூபன் தேவலோகத்தில் தேவ கன்னிகைகளுடன் இருக்கிறான். சோமவாரத்தில் காந்தரூபி விரதமிருந்து அர்த்தராத்திரியில் சப்த கன்னியரை நோக்கி தவம் செய்வாளாகில் அவர்கள் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். மாங்கல்ய பிச்சை தர வேண்டும் என்று கேட்டால் காந்தரூபனை கொண்டு வந்து விட்டு போவார்கள் என்று அருளி மறைந்தாள் பத்திரகாளியம்மன். அவ்வாறே காந்தரூபியும் சோமவாரம் விரதமிருந்து தேவ கன்னியர்களை குறித்து தவம் இருக்க அவர்களும் பிரத்யட்சமாகி என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். தாயே, எனக்கு மாங்கல்ய பிச்சை தர வேண்டும் என்று காந்தரூபி கேட்க அவர்களும் அதற்கு சம்மதித்து காந்தரூபனை கொண்டு வந்து விட்டு சென்றார்கள். மகனைக் கண்ட கெந்தேஸ்வர மன்னன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாய் அவனை மார்புற தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் விடுத்தான். பிறகு சந்திரகிரி பட்டணத்திற்கு காந்தரூபனை அரசனாக முடிசூட்டி வைத்தான். இவ்வாறு சொல்லி முடித்த தலையணையில் இருந்த வேதாளம், கேட்டீரா விக்ரமாதித்த ராஜாவே, திரைச்சிலையும் சரவிளக்கும் தலையணையாகிய நானும் நீர் கேட்டபடியால் கதை சொன்னோம். சாதாரண மனிதர்களுக்கு நாங்கள் கதை சொல்வது இது என்றது. வர்த்தகர் உருவில் வந்திருப்பது விக்ரமாதித்த பூபதிதான் என்பதை அறிந்த ஏலகரம்பையும் அவள் பிதாவான சம்புநாதராஜனும் திடுக்கிட்டு விக்ரமாதித்தனின் காலில் விழுந்து தங்கள் அபசாரத்தை பொறுத்தருளுமாறு வேண்டினார்கள். 56 தேசத்து அரசர்களும் அவனை வர்த்தகன் என்று எண்ணி கேலி வார்த்தைகள் பேசியதற்காக மன்னிக்கும்படி வேண்டினார்கள். விக்ரமாதித்தன் அவர்களை பயப்படாமல் இருக்கும்படி தெரிவித்து அவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்வித்தான். பிறகு நல்ல சுப முகூர்த்தத்தில் விக்ரமாதித்தனுக்கும் ஏலகரம்பைக்கும் திருமணம் நடந்தது. அங்கிருந்த விக்ரமாதித்தன் எல்லோரிடத்திலும் விடை பெற்றுக் கொண்டு தன் பாரியாள் ரம்பையை அழைத்து கொண்டு அங்கு ஒரு பிராமணன் வீட்டில் ஒப்படைத்திருந்த வேதகோவிந்தனின் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டான். அது சமயம் தன் 6 மாதம் முடிவடைந்து விடவே உஜ்ஜயினி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான். வேதகோவிந்தனை கண்டு அவன் வசம் அவனுடைய பிள்ளையை ஒப்புவித்து அவனுக்கு அநேக பரிசுகளை அளித்து கௌரவித்தான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த கோமளவள்ளி பதுமை, கேட்டீரா போஜராஜனை, எங்கள் விக்ரமாதித்த பூபதியைப் போன்ற வல்லமையும் தன்னுயிரைப் போன்று மண்ணுயிரை காக்கும் திறமையும் உமக்கு இருந்தால் இந்த வினோதமான சிம்மாசனத்தில் ஏறி அமரும், இல்லையெனில் இறங்கிவிடும் என்றது.
வியப்புடன் நின்ற போஜராஜன் அது சமயம் சூரியன் அஸ்தமித்து விட்டதால் சிம்மாசன படிகளிலிருந்து கீழிறங்கி தன் அந்தப்புறத்திற்கு சென்று விட்டான். மேற்கூறிய கதை தமிழ் பாடத்தில் உள்ளதாகும். அதற்கு பதிலாக வடமொழி மூலத்தில் பின்வரும் கதை இருக்கிறது. சுரங்க வாசலை திறந்த கதை. ஒரு சமயம் விக்ரமாதித்தன் அயல் நாடுகளில் பிரயாணம் செய்து வர கிளம்பினான். அநேக யாத்திரை ஸ்தலங்களையும் கோயில்களையும் நகரங்கள், மலைகள், நதிகள் ஆகியவற்றையும் கண்டுகளித்து வரும்போது ஒரு நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்நகரத்தைச் சுற்றிலும் ரத்னமயமான சுவர்கள் இருந்தன. ஆகாயத்தை அளவும் உயர்ந்த மாளிகைகளும் சிவ விஷ்ணு ஆலயங்களும் நகரத்தில் நிறைந்திருந்தன. நகரத்துக்கு வெளியே இருந்த விஷ்ணுவின் கோவில் எதிரில் இருந்த குளத்தில் இறங்கி நீராடினான் விக்ரமாதித்தன். பிறகு கோவிலுக்குள் சென்று பிரார்த்தித்தான். பிரபு, உன்னை போற்றுவதற்கு மௌனமாக இருப்பதொன்றே சிறந்த வழி என்பதை அறிவேன். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட விஷ்ணுவை பிரம்மாவினால் கூட சரியாக அறிய முடியாது. உன்னுடைய பாதார விந்தங்களை அன்றி வேறு எதை பற்றியும் பேசுவதும் கேட்பதும் நினைப்பதும் ஆச்சரியப்பதும் இல்லை. ஸ்ரீனிவாசனான புருஷோத்தமா, நான் எப்போதும் உன்னை பூசித்து வரும்படி அருள வேண்டும். கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்தவை, செயல், வாக்கு, உடல் ஆகியவற்றால் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட என்னுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்துவிடு. ஸ்ரீபதி, கருணை கடலே, முகுந்தா, என்னை வாழ்த்தி அருள் செய். தெய்வ சன்னிதானத்தில் பிரார்த்தனைகளை முடித்துக்கொண்டு விக்ரமாதித்தன் மண்டபத்தில் வந்து அமர்ந்தான். அப்போது வழிப்போக்கன் ஒருவன் அங்கு வந்து சேர்ந்தான். ஐயா, தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள் என்று விக்ரமாதித்தன் கேட்டான். ஐயா, நான் ஒரு தேசாந்திரி. உலகம் முழுவதும் சுற்றி வருகிறேன். தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அரசனை நோக்கி கேட்டான் வழிப்போக்கன். நானும் உன்னை போன்று ஒரு யாத்ரீகன்தான் என்றான் விக்ரமாதித்தன். அவன் வார்த்தையில் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. விக்ரமாதித்தனின் அருகில் நெருங்கி வந்து கூர்ந்து கவனித்தான். சுவாமி, தாங்கள் யார்? உங்களிடம் அரச வம்சத்துக்குரிய எல்லா அறிகுறிகளும் தென்படுகின்றன. மகிமை நிறைந்தவர் என்பதை தங்கள் தோற்றமே அறிவிக்கிறது. நீங்கள் ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்றே நினைக்கிறேன். தலையில் எழுதி வைத்த எழுத்தை சிவன், விஷ்ணு, பிரம்மா இதர தேவதைகளாலும் அழித்துவிட முடியாது என்று சொல்லி இருக்கிறார்களே. ஆமையா, நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மையே. நான் உஜ்ஜயினி நகரத்து வேந்தன் விக்ரமன். விவேகமுள்ள உபதேசம் சிறு குழந்தையிடமிருந்து வந்தாலும் ஒருவன் அதை ஏற்க வேண்டும். அவனிடமிருந்து கெடுதலான யோசனை அவன் நல்ல வயிற்றில் பிறந்தவனாக இருந்தாலும் அவனிடமிருந்து வந்தால் நல்ல வம்சத்தவனாக இருந்த போதும் அவற்றை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் தாங்கள் மிகவும் வருத்தமுடையவராய் காணப்படுகிறீர்கள்? என்னுடைய வருத்தத்தின் காரணத்தை தெரிவிப்பதால் என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது? நான் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் என்றான் தேசாந்திரி. உங்கள் வருத்தத்தின் காரணத்தை தயங்காமல் சொல்லுங்கள். அதை போக்க என்னாலான உதவியை செய்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். அரசே, பக்கத்திலே நீலம் என்றொரு மலை இருக்கிறது. அங்கு காமாட்சி தேவி தன் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறாள். கோயிலின் அருகே பூமிக்குள் செல்லும் சுரங்கம் ஒன்று உண்டு. அதன் வாயில் மூடப்பட்டிருக்கிறது. காமாட்சி மந்திரத்தை ஜபித்தால் அச்சுரங்கத்தின் வாயில் திறக்கும். அதனுள் 8 வித உலோகங்களை தங்கமாக்கும் பாதரசமுள்ள பாத்திரம் இருக்கிறது. 12 வருஷங்களாக நான் தேவியை பிரார்த்தித்து வருகிறேன். சுரங்கவாசல் திறந்தபாடில்லை. ஐயா, உங்களுடன் நான் வருகிறேன். காமாட்சி தேவியின் இருப்பிடத்தை காட்டுங்கள். நான் தேவியை பிரார்த்தித்து திருப்தியடைய செய்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். உடனே தேசாந்திரி விக்ரமாதித்தனை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு சென்றான். இரவு இருவரும் மண்டபத்தில் படுத்து உறங்கினர். விக்ரமாதித்த நித்திரையிலே தேவி தோன்றி, ராஜன், நீ இங்கே ஏன் வந்தாய்? சுரங்கவாசல் திறக்க வேண்டுமென்றால் 32 லட்சணங்களும் பொருத்திய ஒருவனுடைய இரத்தத்தை கதவில் தெளிக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்தாள். விழித்து எழுந்ததும் விக்ரமாதித்தன் சுரங்கத்தின் அருகில் சென்றான். தன் உடைவாளை உருவி காமாட்சி தேவியை பிரார்த்தித்தான். தேவி, 32 லட்சணங்களும் பொருந்திய ஒருவனின் இரத்தத்தை விரும்பும் பட்சத்தில் இதோ என்னுடைய இரத்தத்தை பெற்றுக்கொள் என்று கழுத்தை துணித்துக் கொள்ளப் போனான். அப்போது தேவி நேரில் தோன்றி அரசனை தடுத்து நிறுத்தினாள். மன்னா, உன் செய்கை என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திவிட்டது. உனக்கு விருப்பமானதை கேள், தருகிறேன் என்று அருளினாள். தேவி, இச்சுரங்கத்தில் இருக்கும் பாதரசமுள்ள பாத்திரத்தை விரும்பி இந்த தேசாந்திரி 12 வருஷ காலமாக துதித்து வருகிறான். அவன் விருப்பம் இதுவரை நிறைவேறவில்லை. அவன் அபிலாஷையை நிறைவேற்றுவது ஒன்றே போதுமானது என்று வேண்டினான் விக்ரமாதித்தன். தேவியும் அவ்வாறே சுரங்கத்திலிருந்து பாத்திரத்தை எடுத்துக் கொடுத்து மறைந்தாள். அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு விக்ரமாதித்தன் தன் நகரம் திரும்பினான். கதையை முடித்த பதுமை போஜராஜனை பார்த்து, ராஜன், வழிப்போக்கன் எவனோ அடையும் கஷ்டத்தைக் கண்டு மனம் வருந்தி அவனுக்காக தான் அத்துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவன் விருப்பத்தை நிறைவேறச் செய்தான் எங்கள் விக்ரமாதித்த பூபதி. அவ்விதம் பரோபகார குணமுடைய மகாராஜன் யாருண்டு சொல்
போஜராஜன் பதில் ஏதும் தெரிவிக்காமல் பொழுது அஸ்தமித்து விடவே சிம்மாசனப்படியை விட்டு கீழிறங்கி சென்றான்.